ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோடெக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்க போயிருந்தோம். மோடம் நெட்டு ஸ்லோவாக இருக்குனாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணியாச்சு. அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து கேமராவுக்கு வந்து ஒரு மானிட்டர் வச்சுருக்காங்க. டிவிஆர் மூலமாக ஒரு மானிட்டர் வச்சுருக்காங்க. அந்த மானிட்டர் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி. அதில் யூடியூப் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். அதை வந்து எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ டைம் கிடச்சி அதான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த மானிட்டரில் வந்து அதில் கேமரா பார்க்கலாம், ப்ளஸ் யூடியூப்பு மற்ற ஆப் எல்லாமே இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகுதான்னு பார்த்தோம். நம்ம கேபிள் எதுவுமே கனெக்ட் ஆகலை. நார்மலாக போகும்போது யூடியூப்பை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகலை. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த யூடியூப்புக்கு வந்து எனக்கு இன்டர்நெட் வேணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ டைமுக்கு வந்து பாட்டு எதுவும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி எதுவும் கேட்குறாங்க. பாருங்க, அதை வந்து நம்ம ஒயர்லேயும் கனெக்ட் பண்ணலாம், ஒயர்லெஸ்லேயும் கனெக்ட் பண்ணலாம். அதான் செக் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை. ஈத்தர்நெட்டும் டிஸ்கனெக்டில் இருக்குது, ஒயர்லெஸ்ஸும் டிஸ்கனெக்டில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து நான் கையில் ஒரு லேண்ட் கேபிள் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த டிவியை பற்றின டீட்டெயிலெல்லாம் பாருங்கள். ஆண்ட்ராய்டு 9, மற்றபடி அதோட ரோம் எல்லாமே பாருங்கள், என்ன வெர்ஷன் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த டிவி பேர் வந்து ஓனிக்ஸ். நானே கேள்விப்படாத டிவி மாதிரி தான் இருக்குது. ஒரு கேமரா மாட்டம் கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு லேண்ட் போர்ட் வந்து டேரெக்டாக டிவிஆருக்கு போகுது. இன்னொரு லேண்ட் போர்ட் சும்மா தான் இருக்குது. இந்த டிவியை பாருங்கள், ஒரு லேண்ட் போர்ட்டு நான் வந்து இப்போ ஒரு எண்டு எடுத்து டிவியில் மாட்டிட்டேன். இனிமேல் இதில் வந்து டேரெக்டாக நம்ம மோடத்துக்கு பதிலாக மாட்டணும். இந்த டிவி பார்த்திங்கன்னா ஓனிக்ஸ் டிவி, அதாவது ஸ்மார்ட் டிவி. இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் 2 இருக்குது, HDMI போர்ட் 2 இருக்குது. இன்னொரு மவுஸ் மாட்டிட்டேன். மவுஸையும் மாட்டியாச்சு. ஏன்னா நம்ம டிவி மானிட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு மவுஸ் மாட்டியாச்சு. இன்னொரு மவுஸ் வந்து டிவிஆர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு மவுஸ் வந்து நான் டிவி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாற்றிட்டேன். ரிமோட் இருக்குது, அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னொன்று மவுஸ் இருந்ததுனால அந்த மவுஸையும் அதில் வந்து மாட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த லேண்ட் கேபிள் எடுத்து நம்ம மோடத்தில் மாட்டணும். லேண்ட் கேபிள் எடுத்து மோடத்தில் மாட்டிட்டு இன்டர்நெட் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி டிவியில் வந்து பின்னாடி ஈத்தர்நெட் கேபிள் போட் இருந்து அதில் மாட்டிட்டேன். அப்புறம் மோடத்தில் மாட்டியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் இது வந்து டிவிஆர் போகுது, அது கிளிக் பண்ணுறது அந்த இது வந்து அங்கே போகுது, டிவிக்கு போகுது. அப்போ 2 லேண்ட் போர்ட் இருந்து, இது வந்து நெட்லிங்க் மோடம், டிவிக்கு ஒன்று, நம்மளோட டிவிஆருக்கு ஒன்று போகுது. இப்போ எல்லாமே கேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் எல்லா ஒயரையுமே ஃப்ரீயாக எடுத்து விட்டுக்கிட்டேன். கேபிள் வந்து மடங்கி கிடக்காது. ஏன்னா ஆப்டிக்கல் இன்புட்டும் தேவை. இப்போ பாருங்கன்னா, ஈத்தர்நெட்டு ஒயர்லெஸ் பார்க்குறேன், ரெண்டுமே டிஸ்கனெக்டரில் தான் இருக்குது. மறுபடியும் நான் இதோட ஃபஸ்ட்டு போய் செக் பண்ண போகிறேன். யூடியூப் கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. அதில் இப்போ கேபிளை நான் ரிமூவ் பண்ணி விட்டு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கேபிளை வந்து ரிமூவ் பண்ணி விட்டால் ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகணும்னா அதை கிளிக் பண்ணி அதை ஒயர்லெஸ் பாஸ்வேர்டு கொடுத்தா நான் கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஒயர்லெஸ் கனெக்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட். இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா இன்டர்நெட் கனெக்ட்டும் ஆகும், யூடியூப்பும் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். அங்கே ஆல்ரெடி கேபிள் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். மறுபடியும் போய் நான் கேபிளை வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து எத்தர்நெட் கேபிள் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்மார்ட் டிவி வந்து ஒயர்லேயும் கனெக்ட் ஆகுது, ஒயர்லெஸ்லேயும் கனெக்ட் ஆகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஸ்மார்ட் டிவியும் கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதில் ஒயர்லெஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஈத்தர்நெட் போர்ட் ஆப்ஷன் இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். இன்னொன்று எப்படின்னா, நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மெயில் ஐடியெலாம் கொடுத்து லாகின் பண்ணணும். அது வந்து பெரிய ப்ராசஸ். நான் அதனால தான் சொல்லலை. அது தேவைப்பட்டால் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.